வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வயசில் பெட்டி கடையில் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிட்ட பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இது. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இது 80 கிராம் இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்கணும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். குறைன்னு இருந்தால் ஸ்வீட் நல்லா வராது, நல்லா நைஸாக அரைப்படணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா சாஃப்டாக நாக்கில் வச்ச உடனே கரையிற மாதிரி வரும். இப்போ 1 கப் பொட்டுக்கடலைக்கு அதே கப்பில் 1/2 கப் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1/2 கப் நெய்யில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் நெய் உருகிற அளவுக்கு காஞ்சாலே போதும், நல்லா காய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கிறதுனால எண்ணெயோட பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும்போது சேர்த்துடக்கூடாது, நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது. ரொம்ப அதிகமாக எந்த பொருளுமே தேவைப்படாது இதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொட்டுக்கடலை சர்க்கரை மட்டுமே இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அப்படியே பெட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலையே நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பதத்தில் மாவு இருக்கணும், அப்போ தான் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக வரும். இப்போது ஒரு பிளேட் இல்லைன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஸ்வீட் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கை இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கட்டமாக கிடைக்கும். கரண்டி வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும், அதுவும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு லெவல் பண்ணிக்கணும். நான் 2 பாக்ஸில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பாக்ஸ் பெருசாக இருந்தால் அதில் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். நான் சின்ன பாக்ஸுன்றதுனால 2 பாக்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போது இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். அப்போ தான் நல்லா சூப்பராக செட் ஆகி நல்லா பாக்ஸாக வரும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து ஒரு கத்தியை வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் சின்ன கட்டமாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பிளேட் மேலே கவுத்துட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துடும். பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக கட்டமாக வந்திருக்குன்னு. அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், நான் பிரித்து காட்டுற பாருங்கள், அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற பால்கோவா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.